சுவையான பால் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் அளவு பால், 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவு ரைஸ்க்கு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதையும் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாதம் குலைவாக இருந்தாலே போதும். இந்த கேப்பில் நம்ம 1.5 கப் அளவு வெல்லம் சேர்த்து வெல்லம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வெல்லம் கம்பிப்பதை எதுவுமே தேவையில்லைங்க. வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ சாதமும் நல்லா குலைவாக ரெடி ஆயிடுச்சு. கரைஞ்சி வந்த வெல்லத்தை அப்படியே சாதத்தில் அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா இந்த வெள்ளைப்பாகு லைட்டாக சுண்டி வந்துடும். அடுப்பு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் போல் திராட்சையும் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்த இந்த முந்திரி திராட்சையை அப்படியே நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக பொங்கல் நல்லா மணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூடான பாலில் ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே இந்த பொங்கலில் சேர்த்து ஃபைனலாக அதை ஒரு கிளறி விட்டிங்கன்னா அட்டகாசமான பால் பொங்கல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.